உங்களோட மசில் க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கணுமா, உங்களோட ரிசல்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக வரணுமா, சீக்கிரமாக உங்களோட பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுமா, அப்போனா இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 90% ஃபிட்னஸ் பண்ணுறவங்க இதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது, கான்ட்ராக்ஷன்ஸ். ஹாய், வெல்கம் டு ஜிம் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கான்ட்ராக்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ஷனில் எவ்வளோ டைப் கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். முதல் நம்ம கான்ட்ராக்ஷன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கான்ட்ராக்ஷன்ஸ்னா உங்கள் மசில் எதையாவது தூக்குறதுக்கோ, இல்லை புஷ் பண்ணுறதுக்கோ, இல்லை புல் பண்ணுறதுக்கோ, இல்லை ஹோல்டு பண்ணுறதுக்கோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ஷன். சிம்பிளா நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது வெயிட்டை தூக்குறதுக்கு உங்க மசில் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ டம்பிள் கர்ல் பண்ணி வெயிட்டை தூக்கும் போது என் மசில் கான்ட்ராக்ட் ஆகுது. ஆனா இங்கதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். நம்ம மசில் ஒரு விதத்துல மட்டும் கான்ட்ராக்ட் ஆகுறது இல்லை, டோட்டல் 3 விதத்துல கான்ட்ராக்ட் ஆகுது நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது. அதை ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த 3 கான்ட்ராக்ஷன்ல நம்ம பார்க்க போறது கான்சென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன். கான்சென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன்னா உங்க மசில் ஆக்டிவேட் ஆகி ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஒரு வெயிட்டை தூக்கிட்டு ஸ்குவீஸ் ஆகும்போது, அதாவது ஷார்ட் ஆகும்போது தான் கான்சென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் ஆகுது. மசில் லென்த்ன் ஆகுறதுல மசில்லாம் வெயிட்டை தூக்கிட்டு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சின்னதா ஸ்குவீஸ் ஆகுது, அதாவது ஷார்ட் ஆகுது, ஸ்குவீஸ் ஆகுறதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன். நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். நான் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது நான் வெயிட்டை கீழே எடுத்துட்டு போயிட்டு மேலே புஷ் பண்ணும்போது என் செஸ்ட் மசில்ஸ் ஸ்குவீஸ் ஆகுது, அதாவது ஷார்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன். இங்கே ஆகுறது தான் கான்சென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தாது இன்னொரு எக்ஸாம்பிளோ பார்க்கலாம். அதாவது நான் லேட் புல் டவுன் பண்ணும்போது நான் வெயிட்டை கீழே இழுக்கும் போது என்னோட லேட் ஸ்குவீஸ் ஆகுது, அதாவது என்னோட லேட் மசில்ஸ் ஷார்ட் ஆகுது. இங்கே ஆகிறதும் கான்சென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் தான். கான்சென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன்ன்றது சயின்டிஃபிக் டேர்ம். உங்களுக்கு அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோன்னா ஸ்குவீஸ் கான்ட்ராக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவது கான்ட்ராக்ஷன் ஈசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன். ஈசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன்னா, அதாவது நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு வெயிட்டை வச்சு என் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னா, அதாவது வெயிட்டை தூக்கிட்டு கீழே வரும்போது அந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகுது இல்லையா, அந்த போர்ஷனை தான் ஈசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட மசில் ஒர்க் அவுட் பண்ணும்போது லென்த் ஆகிற போர்ஷன் தான் ஈசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன், அதாவது ஸ்ட்ரெச் ஆகும்போது ஈசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் ஆகுது. இதையும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நான் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது வெயிட்டை கீழே ஸ்லோவா கண்ட்ரோல்டா எடுத்துட்டு போகும்போது என்னோட செஸ்ட் மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகுது. இதுக்கு பேர் தான் ஈசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன். அதே மாதிரி இன்னும் ஈஸியா புரியறதுக்கு லேட் புல் டவுன் பார்ப்போம். நான் லேட் புல் டவுன் பண்ணும்போது வெயிட்டை கீழே எடுத்துட்டு வந்து நான் ஸ்லோவா கண்ட்ரோல்டா மேலே எடுத்துட்டு போகும்போது என்னோட லேட்ஸ் ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இங்கே தான் ஈசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதாவது மசில் ஸ்ட்ரெச் ஆகும்போது ஈசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன். ஈசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன்ன்றது சயின்டிஃபிக் டேர்ம். அதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஸ்ட்ரெச் கான்ட்ராக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். மூணாவது பார்க்கறது ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது எந்த விதமான மூமெண்ட்டும் இருக்காது, ஆனாலும் மசில் கான்ட்ராக்ட் ஆகும். அதுதான் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிளாங்க் பண்ணும்போது எந்த ஆக்ஷன்ஸோ இன்வால்வ் ஆகுது இல்லை, ஆனாலும் மசில்ஸ் ஒர்க் ஆகுது. அதுதான் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம சேர் சிட் பண்ணும்போது எந்த விதமான ஆக்ஷன்ஸோ இன்வால்வ் ஆகுது இல்லை, மசில் ஸ்டில் ஒர்க் ஆகுது. இதுவும் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் தான். நம்ம போட் ஹோல்ட் பண்ணும்போது எந்த ஆக்ஷனும் பண்ண போகிறது இல்லை, ஆனாலும் மசில் கான்ட்ராக்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன்ன்றது சயின்டிஃபிக் டேர்ம். உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஸ்டாட்டிக் கான்ட்ராக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் இந்த கான்ட்ராக்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதில் பெட்டராக நீங்கள் ட்ரெயின் பண்ணால் ஹார்டாக மட்டும் இல்லை, ஸ்மார்ட்டாகவும் ட்ரெயின் பண்ணலாம். உங்களோட ஃபிட்னஸை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த 3 கான்ட்ராக்ஷனில் ஒரு கான்ட்ராக்ஷன் மசில் க்ரோத்தை மேக்ஸிமைஸ் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பவர்ஃபுல். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். Until then, peace.